19ஆம் தேதி உள்ளவர்கள் அவ்வளவு ஈஸியாக யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் 28ஆம் எண்ணு உள்ளவர்கள் ஷேர் பண்ணுவார்கள். இதுவே தேதி 1 விதி 1 இல்லை தேதி 1 விதி 3 தேதி 1 விதி 9 இருக்கிற அளவில் இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக அவர்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். நம்ம உடல் ரீதியாக என்ன நம்ம நினச்சிக்கிறோம், நானும் ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்றிக்க மாட்டேங்க, நானும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட உங்கள் சிறுமூளை பெருமூளை நீங்கள் எப்போ லீனிட்டாக இருக்கிறீங்களோ, நீங்கள் எப்போ கொஞ்சம் அசந்திருக்கீங்களோ அது உள்ளே வந்துடும், வேலை செய்யும். இயற்கையாக வர பிரச்சனை அது தீர்ந்து போகிற பிரச்சனை, தீர்த்து விடலாம். நீங்களாக வாலியன்றாக பிரச்சனையை இழுத்து வச்சிங்கன்னா அது தீர்க்கப்படாத பிரச்சனை. ஒரு மெழுகு வத்தி இல்லைன்னா ஒரு காமாட்சி விளக்கு அதை ஏற்றி அப்படி வச்சுட்டு அதையே பார்க்கணும். நீங்கள் அந்த தீபத்தை உங்கள் கண் 2 பார்வையும் தீபத்து மேலே தான் இருக்கணும். நீங்கள் பார்க்க என்னன்னு கேட்டிங்கனாக்கா உடலுக்குள்ளே இருக்கிற மனசுக்குள்ளே இருக்கிற தேவையான பழைய நினைவுகள்லாம் வெளியே ஏறும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி. உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களுடன் சில தகவலை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். மனித படைப்புகளில் சில பேரை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. தனிமையை விரும்புவார்கள், யாரிடம் ஷேர் பண்ண மாட்டார்கள் தங்களுடைய எண்ணங்களை. ஏன் அவர் காட்டின லைஃப் பார்ட்னர்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டார்கள், பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி இருப்பது சரியா இருக்கலாமா? அது அவர்களுடைய இயல்பு. அது எந்த வகையான எண்கள்லாம் அப்படி இருப்பார்கள் அப்படி என்று பார்த்தால் 1ஆம் எண் உள்ளவர்கள் அவ்வளோ ஈஸியாக யார்கிட்ட எதையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. 19ஆம் தேதி உள்ளவர்கள் அவ்வளவு ஈஸியாக யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் 28ஆம் எண் உள்ளவர்கள் ஷேர் பண்ணுவார்கள். இந்த எண்களுடைய தாக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் வழிமுறையினுடைய செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையின் அன்றாட விஷயங்களில் கூட அவர்களால் நகர்த்தி கொண்டு செல்வதற்கு முடியாதவர்களாக இருப்பார்கள். இதுவே தேதி 1 விதி 1 இல்லை தேதி 1 விதி 3 தேதி 1 விதி 9 இருக்கிற அளவில் இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக அவர்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், டேக் ஓவர் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுவே தேதி 1 விதி எண் 7ஆக இருக்குது அப்படின்னாக்கா அவர்களால் எதையும் பேலன்ஸ் பண்ண முடியாது, டாலரேட் பண்ண முடியாது. அவர்கள் ஷேர் பண்ணணும் அவங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட. அப்படி ஷேர் பண்ணலைனால் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏறி போயிடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஏறும்போது அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு தங்களுடைய உடல் ரீதியாக சில விஷயங்கள் ஏறவே கூடாது. அது குறிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் ஏறக்கூடாது. ஆமாம், நீங்கள் மெடிக்கலில் போனால் கூட இல்லைங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு வந்துச்சுன்னா இந்த டிசீஸ் போகாதுங்கம்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு யார் காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. ஆனால் காசால் தான் பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு ஏறுது, அது வேறு விஷயம். அதனால் அதை நம்ம உடல் ரீதியாக ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம், நானும் ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்றிக்க மாட்டேங்க, நானும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட உங்கள் சிறுமூளை பெருமூளை கான்சியஸு சப்கான்சியஸு அது இருக்குது பாருங்கள், அது உங்களோட அது ஸ்ட்ராங்கான பவர் கொண்டது. நீங்கள் எப்போ லீனிட்டாக இருக்கிறீங்களோ, நீங்கள் எப்போ கொஞ்சம் அசந்திருக்கீங்களோ அது உள்ளே வந்துடும், வேலை செய்யும். அது நீங்கள் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும், கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அதனால் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன விஷயம் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை நாம் இப்படி பேசுகிறோம், இப்படி செய்கிறோம், இப்படி பேசி இப்படி செய்கிறதுனால இது நமக்கு பிரத்யாரை பாதிக்குமா, மற்றவர்களை பாதிச்சிருமா, ஒரு கட்டத்தில் அவங்களே பாதிக்குமா, ஒரு வினை செஞ்சாக்க இன்னொரு வினையில் போய் தாக்கிடுமா, இப்படிலாம் அனலைசேஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் செய்யணும். அதை சில பேர் இருப்பாங்க, எடுத்தங்கவுத்தங்கிற மாதிரி பேசுகிறது, எடுத்தங்கவுத்தங்கிற மாதிரி செயல் பண்ணுறது. அப்புறம் பின்னாடி வர பிரச்சனையும் அவங்களே அதை ஒரு சேர்த்து வச்சுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை வண்டி கணக்கு சேர்த்து வச்சுக்கிடுவாங்க, தீர்க்கவே முடியாது. நான் பொதுவாக அதை தான் சொல்லுவேன். இயற்கையாக வர பிரச்சனை அது தீர்ந்து போகிற பிரச்சனை, தீர்த்து விடலாம். நீங்களாக வாலியன்றாக பிரச்சனையை இழுத்து வச்சிங்கன்னா அது தீர்க்கப்படாத பிரச்சனை.
ஆமாம். அதனால் வந்துட்டு இதில் அதான் சொல்கிறேன்னா, வாழ்கிற வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய அனலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். நாம் வந்துட்டு இப்போ எல்லோரும் வாழ்க்கையை வந்துட்டு இந்த காலத்தில் போராடி ஜெயிக்கிறதே பெருசு, வாழ்க்கை வாழ்கிறது பெருசுங்கிற போது, இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இது மாதிரிலாம் கொடுக்கும் போகும்போது, இதை நீங்கள் காதால் இப்படி காரில் போகும்போதோ இல்லை வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கும் போகும்போது எல்லாம் கேட்டுட்டு உள்ளே ரிசீவ் பண்ணிவிட்டு உள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸி வேவாக இருக்கும். அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு வந்து. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே ஹார்டாகி போயிடுச்சு இன்றைக்கி. ஆமாம், எல்லா விஷயங்களும் ஹார்டு தான். எதுவுமே சாஃப்ட் இல்லை. எல்லாமே ஹார்டாக இருக்கிற காலத்தில் நாம் சாப்பிட்டா எப்படி இருக்கிறது? இருக்க விடாது அது. ஆனால் இருக்கணும், வேறு வழி இல்லை. பழகிக்கணும். அதுக்கு நான் சொல்கிற இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாஃப்டாகிடும். மென்மைத்தன்மை வந்துடும். இதில் புரிஞ்சு கொள்வது என்னன்னாக்கா, ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம கையில் தான் இருக்குது. நான் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் சொன்னால் கூட உள்ளே ஏறிடும். அது ஏற விடாமலே பார்த்துக்கோங்க. ஏன்னா உடலுக்குள்ளே 1000 நோய் வருது. இந்த நோயில் தீர்க்கப்படாத நோயெல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு எல்லாமே மூல காரணம் எங்கன்னு சொன்னாக்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ளே தெரியாமல் ஏறிடுச்சின்னா வேறு விஷயம். நீங்கள் தெரிஞ்சு நீங்களாம் உள்ளே இன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் போயிடும். அப்போ சில பேர் கேட்கலாம், என்கிட்ட கேட்பாங்க ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு, சரிங்க ஐயா, நான் உங்கள்கிட்ட பேர் மாற்றி எழுதிக்கிட்டே வரேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஏறுமா ஏறாதா? அதில் நல்லாவே கேட்பாங்க நம்ம ஆளுங்க. நான் தான் சொல்கிறேன், சொல்கிறத விட ரிசீவ் பண்ணுறவங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆமாம், இப்போ பேரை எழுதுறது ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளே ஏற்றக்கூடாதுக்காக தானே. உள்ளே இருக்கிறத இருக்கிறத வெளியே ஏற்றுறது தான் ஃபார்மேட் நியூமராலஜியுடைய வேலையை. நீங்கள் எழுதுனும் போது ஸ்ட்ரெஸ்ஸு ஏறாது. இல்லையா, எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வெளியே போகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் எழுதலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. எல்லோரும் எழுதாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய வச்சுருந்துருப்பீங்களா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரோக்ராமில். உங்களை அறியாமல் நீங்கள் சேர்த்து உங்களுக்குள்ளே இருக்குது உள்ளே அவ்வளோது வெளியே ஏற்றிடணும், ஃப்ரெஷ் ஆக்கிடணும். நான் பொதுவாக சொல்லுவேன்ல, நாம் நடக்கும் போகும்போது நம்மளது உடம்பு லேசாக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். நடந்தாக்கே நீங்கள் நடக்கும்போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே வெயிட்டாக இருக்குதுங்க, நடக்க முடியல அப்படின்னாக்கா உடலில் கோளாறு நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளே இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு தான் அது. நம்ம உடம்பு ஃபேட்டாக இருக்கிறோம் அதெல்லாம் கிடையாது. இவ்வளோ லீனாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா கூட முடியலம்பாங்க. காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது. வெளியே ஏற்றிருங்க, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடாது. சரி, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நிறைய டிப்ஸ் மாதிரி. ஆனால் அதை வெளியே ஏற்றுறது கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி, சரிங்க வெறும் பேரையே எழுத சொல்கிறீங்க, வேறு எதனா டிப்ஸு கூட இருக்கா? இருக்குது. ஒரு மெழுகுவர்த்தி இல்லைன்னா ஒரு காமாட்சி விளக்கு, அதை ஏற்றி அப்படி வச்சுட்டு அதையே பார்க்கணும். நீங்கள் அப்படியே பாருங்க. அந்த தீபத்தை உங்கள் கண் 2 பார்வையும் தீபத்து மேலேயே தான் இருக்கணும். எவ்வளோ நேரம் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பாருங்கள். 1/2 hour 1 hour கூட பாருங்கள். நீங்கள் பார்க்க என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உடலுக்குள்ளே இருக்கிற மனசுக்குள்ளே இருக்கிற இந்த தேவையான பழைய நினைவுகள்லாம் வெளியே ஏறும். முதல்ல ஒரு 10 நாள் இருக்கும், ஐயா நாங்கள் ஒன்றுமே இல்லை, பழசெல்லாம் இருக்குது, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மண்டைக்குள்ளே இருந்ததெல்லாம் வெளியே வரும். அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு. அதெல்லாம் வெளியே ஏற்றிடும். நீங்கள் வெறும் தீபத்தை மட்டும் பாருங்கள், எதையுமே நினைக்க வேண்டாம். நீங்கள் நினைக்க வேண்டாம், ஆனால் அது உள்ளுக்குள்ளே நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அத்தனையும் வெளியேற்றிடும். 10 நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மைண்டு ஃப்ரீயாகிடும். மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ நடந்து பாருங்கள், வெயிட்லெஸ் ஆகிடுவீங்க நீங்களே. உங்களுக்கு ஆஹா இவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், அவ்வளோதான். எல்லாமே எதனாலும் க்யூர் ஆகிரும், எதுனாலும் சரியாயிடும். நம்ம பாடி நமக்கு வந்து வெயிட்டாகவே இருக்கக்கூடாது, லேஸாக இருக்கணும். வெயிட்டாகவே தெரியக்கூடாது, லேஸாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். பாடியே வந்துட்டு வெயிட்டே தெரியக்கூடாது. சரிங்கோ, உங்களுக்கு ஈஸியாக சில டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கின்ற நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.